ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் யார்? புதிதாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கை ஒருவேளை சோர்ந்து போய் நொந்து போய் உடைஞ்சி போய் இருளான வாழ்க்கையா, சாபம் நிறைந்த வாழ்க்கையா, கஷ்டமான வாழ்க்கையா, பல பாவத்திலும் நெருக்கத்திலும் அக்கிரமத்திலும் உழகுற வாழ்க்கையா இருக்கிறதா? தேவளை ஆண்டு சொல்றாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் பழைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் உங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. இப்பொழுது கூட கெட்டு போகல. நீங்க ஆண்டவர் கர்த்தர் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி ரொம்ப அழகா இங்க சொல்லுவார். வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தேவ பிள்ளையில் ஒருவேளை முந்தின வாழ்க்கையை, அந்த பழைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது அது உண்மையிலே நம்மளுக்கு சோர்வுள்ளாக்கும். ஒருவேளை கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதையாக இருக்கலாம், ஒருவேளை பாவமான பாதைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நிறைய நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் அவமானங்களையும் சந்தித்த பாதைகளாக இருக்கலாம். அதை திரும்பி பார்க்கும்போது உண்மையாகவே மனசு சோர்ந்து போகும். அதனால ஆண்டவர் சொல்ல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. ஒருவேளை ஆரம்ப நாட்களில் நான் ஆரம்பத்தில் நான் இப்படி வாழ்ந்த பிரதர், நல்ல நிலையில் இருந்தேன், ஆனால் இப்போ என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஒருவேளை அப்படி கூட நீங்கள் யோசிக்கிறீங்களா? தேவ பிள்ளையில பூர்வமானங்களை சிந்திக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுங்கன்னாக்கா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த எப்படிப்பட்ட காரியமா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை வனாந்திரமாய் காணப்படலாம், உங்கள் பழைய வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படலாம், அவாந்திர வெளிகளாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் திட்டமாக சொல்றாரு, நான் புதிதாக்கப்படும் போது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், அவாந்தர வெளிகள் நீர்த்தடாகமாய் மாறும். இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை காய்ந்து போய் தீந்து போய் பட்டு போன வாழ்க்கையா, வனாந்திரத்தின் வாழ்க்கையா காணப்படலாம். தேவப்பிள்ளை ஆண்டவங்களை வயல்வெளியாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? சங்கீதத்தின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் 30வது வசனங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அல்லேலூயா. பூமியின் ரூபத்தையே புதிதாக்குறாரா? பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்தது அல்லவா? தேவ பிள்ளைல அந்த ஒழுங்கின்மான இருளான வெறுமையான ஒரு பூமியில வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் எவ்வளவு அழகாய் ஆண்டவர் பூமியை புதிதாக்குகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஒழுங்கின்மா இருக்கா, வெறுமையா இருக்கா, இருளா இருக்கா? தேவலையில இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி அவர் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை துவங்க போகிறார். ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கத்தை துவங்க போகிறார். இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுப்பாருன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கிறதோ தேவலையில புதிதாய் மாற்றம் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. வேதத்தை நிறைய வாசிக்கிறோம். அவர் பலனை புதிதாக்குற கர்த்தர். ஆமென். அவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குவார்னா உங்களையும் புதிதாக்கி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில இருக்கிறார். அதனால் முந்தினவர்களை நினைக்காதீங்க, பூர்வமானங்களை சிந்திக்காதீங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், சோத்திரப்பா. சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தை நான் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன பழைய வாழ்க்கையில பாழான வாழ்க்கையா காணப்படலாம், இன்றைக்கு ஒரு அற்புதங்க செய்யுங்க ஆண்டவரே. புதிதாய் மாற்றுங்கப்பா. வண்ணாந்திரம் தான், அவாந்திர வெளி தான், ஆனால் நீர்த்தடகமாய் ஆண்டவரே வயல்வெளியாய் உங்களால் மாற்ற முடியுமே. நீரை மாற்றுவீராக. இன்றைக்கே தோன்றும் சொன்ன கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வதியும்
தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும். இந்த நாள் முழுதும் உங்கள் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தைரியமாக போங்க, அவர் புதிய காரியத்தில் செய்கிறார். God bless you.